விஜயின் தலைமையேற்று அதிகாரப்பூர்வமாக தாவேக்காவில் இணைந்தார் செங்கோட்டையன். இணைந்தார் என்றே கூறலாம். இணைந்தார் செங்கோட்டையன். இந்த நிகழ்வு மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அரசியலில், தமிழக அரசியலில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக தான் பார்க்கப்பட்டது. இந்நிலையில் தான் மிகவும் பரபரப்பான அந்த அரசியல் களத்துக்கு இன்னும் சூடுபிடிக்கும் வகையிலான நிகழ்வை பொறுத்தவரையில் அதிமுகவில் மிக முக்கிய தலைவராக பார்க்கப்பட்ட செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து விலகினார். அதற்கு பிறகு தன்னுடைய எம்எல்ஏ பதவி நேற்று ராஜினாமா செய்தார். நேற்று தினமே விஜயை சந்தித்து கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலாக முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனையின் போது தாவேக்காவில் இணையும் பட்சத்தில் அதற்கு அடுத்த கட்டமாக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து விரிவாக பேசப்பட்டதாக தகவலாம் வெளியானது. அதைத் தொடர்ந்துதான் இன்று காலை 10 மணி அளவில் செங்கோட்டையன் தாவேக்காவில் இணையும் நிகழ்வு நடைபெறும் என்று ஏற்கனவே நேற்று தினமே அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தாவேக்காவில் செங்கோட்டையன் இணைந்திருக்கின்றார். இந்த நிகழ்வுக்காக செங்கோட்டையின் பனையூரில் இருக்கக்கூடிய தாவேகா அலுவலகத்துக்கு வருகை தந்தார். சற்று நேரத்துக்கு முன்னர் அவர் தாவேகா அலுவலகத்துக்கு வந்த செங்கோட்டையனை தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் வரவேற்று உள்ளே அழைத்து சென்றனர். அதற்கு முன்னதாக செங்கோட்டையன் வருவதற்கு முன்னதாகவே பனையூரில் இருக்கக்கூடிய தாவேகா அலுவலகத்திற்கு விஜய் வருகை புரிந்துவிட்டார். இந்நிலையில் தற்போது மிக தீவிரமான இந்த ஆலோசனை சந்திப்பு நடைபெற்று வருகின்றது. இன்னும் சற்று நேரத்தில் செங்கோட்டையனுக்கு தாவேகாவில் என்ன பொறுப்பு பதவி வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். இந்த எதிர்பார்ப்பு இன்னும் அதிகப்படுத்திருக்கு என்று சொல்லலாம். ஏனென்றால் தாவேகாவை பொறுத்தவரையில் அந்த கட்சியினுடைய தலைவராக விஜய் செயல்பட்டு வருகிறார். அந்த கட்சியினுடைய மிக முக்கிய பதவியாக பார்க்கப்படக்கூடிய, மிக முக்கிய பொறுப்பாக பார்க்கப்படக்கூடிய பொது செயலாளர் பொறுப்பை புசி ஆனந்த் நிர்வகித்து வருகிறார். அதைத் தொடர்ந்து தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலராக ஆதவ் அர்ஜுனா, இணை செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்ட பல முக்கிய பொறுப்புகள் எல்லாம் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவில் மிக முக்கிய தலைவரும் அதே போன்று தமிழக அரசியல் களத்தில் மூத்த தலைவருமாக, அரசியல்வாதியாக பார்க்கப்படக்கூடிய செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு என்ன பொறுப்பு பதவி வழங்கப்படும் என்பதுதான் தற்போது மிக பிரதானமாக இருக்கக்கூடிய முக்கிய கேள்வியாக, எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அது குறித்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் தாவேகா பொறுத்தவரையில் ஏற்கனவே விஜய் கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடியவர்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கப்படும் உள்ளிட்ட பல முக்கிய அறிவிப்புகள் வெளியிட்டார். அதைத் தொடர்ந்தும் கூட தாவேகாவில் இதுவரை எந்த ஒரு பெரிய கட்சியும் விஜயுடன் கூட்டணி இன்னும் வைக்க முன்வரவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் விஜயுடன் யார் கூட்டணி வைக்கப் போகிறார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் தான் செங்கோட்டையன் தாவேகாவில் இணையக்கூடிய நிகழ்ச்சி என்பது தமிழக அரசியலில் மிக முக்கியமான திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. தாவேகாவில் செங்கோட்டையன் இணைந்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் அவருக்கான பொறுப்பு பதவி என்ன என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியாகும். ஏற்கனவே வெளியான தகவல் அடிப்படையில் பார்க்கும்போது அவருக்கு அவைத் தலைவர் அல்லது மிக முக்கியமான பொதுச் செயலருக்கு இணையான ஒரு மிக முக்கிய பொறுப்பு கட்சியில் வழங்கப்படும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. அதைத் தொடர்ந்தே அது சார்ந்த அறிவிப்புகளும் இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் செங்கோட்டையன் பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட அவர் அதிமுகவில் மிக முக்கிய தலைவராக பார்க்கப்பட்டு வருகிறார். எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அதிமுகவில் செயல்பட்டு வரக்கூடிய ஒரு நபராக செங்கோட்டையன் செயல்பட்டிருந்த சூழ்நிலையில் எம்ஜிஆருக்கு தேர்தல் பிரச்சாரம், அதே போன்று ஜெயலலிதாவுக்கு தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் எல்லாம் பல்வேறு வியூகங்களை வகுத்துக் கொடுத்தவர் செங்கோட்டையன். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1977ஆம் ஆண்டு தான் செங்கோட்டையன் முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட்டார். அப்போது முதல் தொடர்ந்து அவர் இதுவரை ஒரு 10 முறை சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு 9 முறை வெற்றி கண்டிருக்கிறார். 1996 தவிர மற்ற அனைத்து தேர்தல்களும் அவர் வெற்றி கண்டிருக்கிறார். அதிலும் மிக முக்கியமாக 8 முறை கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். ஒரே தொகுதியில் இத்தனை முறை வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய மிக முக்கிய தலைவராக செங்கோட்டையன் பார்க்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அவர் ஒரு அதிமுகவை பொறுத்தவரையில் செங்கோட்டையன் ஒரு ஒட்டுமொத்த ஒரு தலைவராக பார்ப்பதை விட அதிமுகவில் மிக முக்கிய தலைவராக பார்க்கப்பட்டார். என்றால் அவர் இருக்கக்கூடிய ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியை பொறுத்தவரையில் மிக முக்கிய நபராக அதிமுக வலு சேர்க்க ஒரு நபராக செங்கோட்டையன் இருந்தால், அதை தொடர்ந்து ஏற்பட்ட பல்வேறு அதிருப்தி காரணமாக அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அடுத்த கட்டமாக என்ன முடிவு எடுக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியது. ஏனென்றால் நேற்று தினமே அவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த உடனடியாக திமுகவில் இணைய போகிறாரா அல்லது தாவேகாவில் இணைய போகிறாரா என்ற கேள்வி எழுந்தது. என்றால் நேற்று தினமே அமைச்சர் சேகர் பாபு செங்கோட்டையனை கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் சந்தித்து பேசினார். அந்த சந்திப்பை ஏற்படுத்திய கேள்வி என்பது திமுகவில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற பல கேள்விகளும் எழுப்பியது. ஆனால் இறுதியில் அவர் தாவேகாவில் இணைகிறார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவது போன்ற ஒரு செய்தியெல்லாம் பரவியது. நேற்றைய தினம் அவர் விஜயை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். அந்த அடிப்படையில் தான் இன்று காலை இந்த நிகழ்வு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது.